ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூஜிசி தரப்பில் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் யூஜி பிஜி டிகிரி படிக்க போகிறவர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 டிசம்பர் 2024 அன்னைக்கு யூஜிசி இந்த ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிராஃப்ட் யூஜிசி. ஓகே, அதாவது உயர்கல்வி யூஜி பிஜியில் பார்த்தா யூஜிசி ஒரு சில புதிய கல்விக் கொள்கையை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கல்விக் கொள்கையை பொதுமக்கள் பார்வையில் வச்சுருக்காங்க. நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்மில் போயிட்டு 23 டிசம்பர் 2024 உங்களுக்கான சஜஷன் மற்றும் ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிங்க. அதுக்கேற்ற மாரி நாங்கள் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஜிசி எந்தமான ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்தியாவில் தேசிய புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கையில் பின்பற்றப்பட உள்ள புதிய வழிகாட்டுதல்கள், தேர்வு முறை, படிப்பிற்கான காலம், மாணவர்களுக்கான கிரெடிட் நடைமுறைக்கான வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானியக்குழு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய விதிமுறையின்படி மாணவர்கள் 4 ஆண்டு பட்டப்படிப்பினை முன்கூட்டியே முடிக்க முடியும். ஓகே, ஸோ புதிய ரூல்ஸ் படி நீங்கள் யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே முடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மாணவர்கள் விடுமுறை இல்லாமல் பருவத்தினை படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிமுறையின்படி ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை யூஜி மற்றும் பிஜி வகுப்புகளில் மேற்கொள்ளப்படும். அதன்படி ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாரி அந்த டிராஃப்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற கல்வியாண்டு முதல் உங்களுக்கு 2 தடவை அட்மிஷன் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை அட்மிஷன் நடக்க போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஜனவரி டு பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை அட்மிஷன் போட போகிறாங்க. நீங்கள் எப்போனாலும் போயிட்டு யூஜி பிஜி டிகிரியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வழிகாட்டுதல்கள். ஸோ என்னமான புதிய வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னா, இது தொடர்பான அறிக்கையில் 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் மாணவர்கள் விரும்பும் இளநிலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் 12th நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப் எடுத்துட்டீங்க, பட் நீங்கள் யூஜி பிஜி அப்போ உங்களுக்கு எந்த டிகிரி பிடிச்சிருக்கோ, எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் சேரலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கேற்ற வகையில் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு மற்றும் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் 12th ஒரு மேக்ஸ் குரூப் எடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி படிக்க சொல்ல அந்த குறிப்பிட்ட மேக்ஸ் நீங்கள் படித்ததுக்கு என்ன டிகிரி இருக்கோ அதை மட்டும்தான் படிக்க முடியும் இது வரைக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, யூஜி பிஜியில் உங்களுக்கு என்ன டிகிரி படிக்குதோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் அதுக்கு யூஜிசி மற்றும் யூனிவர்சிட்டி ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பட்டப்படிப்பில் பயின்ற போதே பாதியில் அதிலிருந்து வெளியேறி வேறு படிப்பில் சேருவதற்கான வழிமுறைகளும் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டிகிரி படிச்சுட்டு அதில் பாதிலே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு டிகிரியும் போயிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இளநிலை படிப்புகளை 3 அல்லது 4 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய வகையிலையும் முதுகலை படிப்புகளை 2 அல்லது ஓராண்டில் முடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போல் யூஜி மற்றும் பிஜி படிப்புகளை ஓராண்டுக்கு முன்னதாகவே முடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் யூஜி பிஜி டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டி இப்போ 3 வருஷத்துக்கான கோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் 1 இயர்லேயே முடிச்சிடலாம். அதேமாரி 3 வருஷத்துக்கான கோர்ஸை 4 வருஷம் கூட நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற போல் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. வழிவகையும் செய்யப்பட்டிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மானுடைய திறன்களை வளர்க்கும் வகையில் 50% பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேலும் மாணவர்கள் படிக்கும்போது தொழில் பயிற்சி அளிக்கும் வகையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 4 ஆண்டு யூஜி படிப்பில் இளங்கலை அறிவியலின் கௌரவம் இயற்பியல் அந்த மாதிரி படிப்பில் இருக்க பாருங்கள். அதை நீங்கள் பட்டம் பெற்றால் முதுகலை பொறியியல் படிப்பை 2 ஆண்டு படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில புதிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க யூஜி சார்பில். அதுக்கப்புறம் மாணவர்கள் பட்டப்படிப்பினை படிக்கும்போது வெளியில் சென்றுவிட்டு
பின்னர் மீண்டும் சேர்ந்து படிப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தொடர்ந்து படித்தாலும் இடையில் நின்று மீண்டும் படித்தாலும் அவர்களுக்கு அரசு, தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு செல்லும் போது அந்த சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரைவு அறிக்கை மீது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை டிசம்பர் 23 தெரிவிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4-5 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு. அது குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை இனி பின்பற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கான அட்மிஷன்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் புதிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் விரும்பும் பாடங்களில் சேரலாம். நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால் விரும்பும் இளநிலை பயிலும் சேரலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பார்த்தது தான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய கல்விக் கொள்கை, ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையா பார்த்தா ஒரு சில யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு சில பார்த்தா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஓகே இல்லை அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 வருஷத்துக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் 1 இயர்லேயே முடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் தான் நீங்கள் தாராளமாக முடிச்சுக்கலாம். அதேமாரி 3 வருஷத்துக்கான கோர்ஸை நீங்கள் 4 வருஷம் வரையும் படித்தும் நீங்கள் முடிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யூஜி பிஜி 2 பேருக்குமே இது பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் யூஜி ஒரு டிகிரி படிச்சுட்டே இருக்கீங்க, பாதியில் நின்றுட்டு நீங்கள் வேற ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு திரும்ப இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே டிகிரி முடிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் எல்லா இடங்கள்லையுமே செல்லுபடியாகும். உங்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போடுறாங்க. 2 தடவை உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் இருக்க போது. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்தாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக நீங்கள் யூஜி பிஜியில் போயிட்டு எந்த டிகிரி கோர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. பட் மற்றதெல்லாம் ஓகே தான், இது மட்டும் தான் கொஞ்சம் இது வரைக்கும். ஸோ உங்களுக்கு எது ஓகே இல்லைன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பொதுமக்களாகிய நீங்களும் உங்களுக்கான சஜஷன் தெரிவிக்கிறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கான சஜஷன் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.